சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டனூர் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 18ஆம் படி கருப்பர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 24/6/2024 அன்று மாலை 7 மணியளவில் வைகை கரை 18ஆம் படி கருப்பர் காணக்க பிச்சை வகையறா முத்தரையர்களால் கிடா வெட்டு பூஜைகள் நடைபெற்றது மற்றும் மறுநாள் இந்த ஆலயத்தில் அன்னதானமும் நடைபெற்றது. பூஜையில் கண்டனூர் கிராமத்தை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டனூர் கிராமம். இது இயற்கை வனம், வைகை கரைன்னு சொல்லி இயற்கை வனம். இந்த வனத்துக்குள்ள நாங்கள் காடு வச்சு சாமி வச்சு கும்பிட்றது நாங்கள் வனக்குடியை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வேட்டையாடுறது இந்த மாதிரி தான் எங்களுக்கு குலத்தொழிலாக இருந்துச்சு. அதனால இந்த இயற்கை வனத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல தான் மரத்துக்கு காட்டுக்குள்ள நாங்கள் குலதெய்வத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலே வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு நினைவுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 50 வருஷமா தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாதிரி கிடாவெட்டு பூசை போட்டுக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் ஒரு 30 கிடா, இந்த வருஷம் 30 கிடா, அதுக்கு முன்னாடி ஒரு 47 கிடா இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. எங்க குலதெய்வ வழிபாடு இது காணக்க பிச்சன் வகையை சேர்ந்த முத்திரையர் சமுதாய மக்கள் மட்டும்தான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடக்கும். இது எப்படி நடக்கும்னா, திங்கக்கிழமை முதல் நாள் நைட்டு சாமி அழைச்சி பூசை போட்டு கிடா வெட்டுவோம். கிடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாகவே சமைச்சு மறுநாள் காலையில் மறுபடியும் சாமி அழைச்சி பூசை போட்டு எல்லாம் பண்ணிட்டு காலையில் அன்னதானம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்லேருந்து ஒரு 2000 பேர் வரைக்கும் சாப்பிடுவாங்க. இங்கே இருக்கிற சாமி என்னென்ன சாமின்னா, 18ஆம் படி கருப்பர், அப்புறம் சோன கருப்பர், முன்னோடி கருப்பர், கரகக்காளி, மறுபட்டவன், மருத முனியா, இந்த ஒரு 5 பிரார்த்தனை தெய்வங்கள் இருக்கு. முக்கியமான தெய்வமா இருக்கிறது 18ஆம் படி கருப்பர் தான் இருக்கு. காரை நியூஸ் 24 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.